மற்ற திமுக வரும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சீட் ப்ரொஜெக்ஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக 26 சீட்டு வரைக்கும் தாவேக்காக்கு. யோசித்து பாருங்கள், வரலாற்றில் இதுக்கு முன்னால் ஒரு ஆள் வந்து டெபுவில் முதல் முறையாக தேர்தலில் போட்டி போட்டு யாராவது இவ்வளோ சீட்டு அடிச்சதாக முட்டிகிட்டு இருக்காருங்க சீமான் 5 வருஷமாக ஒரு சீட்டுக்கு. இப்போ விஜயகாந்த் மிகப்பெரிய எழுச்சியோடு அந்த காலத்தில் வந்தார், ஒரு மாற்று சக்தியாக வந்தார். 234 தொகுதியிலே நின்னார். ஆனால் அவர் நின்ன விருதாச்சலத்தில் மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது. 233 தோத்தாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினார்? 8.4% தான் வாங்கினார். அதுதான் ரெக்கார்டே. இன்னைக்கு விஜய் வந்து 35% வரைக்கும் வாங்குவாருன்றாங்க. 26 சீட்டு வரைக்கும் மேக்சிமம் மற்றவர்கள் சொல்கிறார்கள். திமுக ஆதரவுக்கு வந்திருக்கிற அந்த கணிப்புகளே சொல்லும் போது அப்போ இது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, அவர் முறியடிக்க வேண்டியது இன்னும் எம்ஜிஆர் சாதனையே தான். அது ஒன்று தான் இருக்குது. 77 அதிமுக துவங்கி முதல்ல தேர்தலில் 40, அதாவது அவர் வந்து 72 துவங்கிட்டார். 5 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது எம்ஜிஆர். ஏன்னா அப்போ தான் சட்டமன்ற தேர்தல் வந்தது. இவருக்கு பரவாயில்ல, 24 தொடங்கினார், 26 சட்டமன்ற தேர்தல் வந்துடுச்சு. 2.5 வருஷம் தான் காத்துட்டு இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் 5 இயர்ஸ். 77 தேர்தல் வருது, அதில் அவர் தனியாக போட்டி போடல. அதையும் நீங்கள் மைன்யூட்டாக பார்க்கணும். இடதுசாரி கட்சிகள், வேறு சில கட்சிகள் கூட்டோடு தான் எம்ஜிஆர் கூட களத்தில் முதல் தேர்தலை சந்தித்தார். முதல் தேர்தலை தனியாக சந்திக்கிற ஆள் விஜய், சந்திச்சிட்டு இருக்கிற ஆள் சீமான். சீமான் களத்திலேயே இல்லை, அதனால் நம்ம அவரை பற்றி பேசலை. இப்போ எம்ஜிஆர் சில கட்சிகளோடு கூட்டணி வச்சு 77 30% ஓட்டை வாங்கினது மட்டும் இல்லை, ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஒரு ரெக்கார்டு தான் இன்னும் ஷேட்டர் ஆகாமல் இருக்குது விஜயுடைய அந்த அரசியல் பயணத்தில். அதையும் அவர் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். மே 4 பண்ணிட்டாருன்னா அப்புறம்